ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி என்ன விளாக் நான் போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு பராத்துடைய இரவு. அதாவது இந்த இரவில் வந்து அதிகமாக நின்று தொழுது துவா கேட்போம். அதுக்காக நான் வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை நல்லா இது பண்ணி கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை நல்லா அடுப்பெல்லாம் சோப் போட்டு நான் அந்த மாதிரி தான் கழுவுவேன். ஏன்னா பக்கத்தில் எனக்கு சிங்க் இருக்கிறதுனால நான் நல்லா இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி நான் எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறமா ரூமில் இருக்கிற அந்த பெட்ஷீட் தலகாணி எல்லாமே எடுத்து தட்டி உதறிட்டு அதுக்கப்புறமா அந்த பெட் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே தூசி ஒட்டி இருக்கும். நான் வீக்லி ட்வைஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எனக்கு வந்து இந்த பெட்டு இந்த வீடு எல்லாமே எனக்கு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு மாப் போடணும். மாப் போடுற வேலையை முடிச்சதுக்கப்புறமா நான் சமைக்கணும். இப்போ முதல்ல மாப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் ஃப்ளோர் க்ளீன் போட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டை மாப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் சமைக்கிற வேலை எனக்கு இருக்குது. அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக மாப் போட்டு முடிச்சுட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு, செடிகளில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, ரோஸ் செடி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வீட்டு வாசலில் வெளியே தான் வச்சு இதெல்லாம் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த வாசலாம் நம்ம கழுவி விட்டாச்சு. ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. வீடு வாசல் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. மாப்பை அலசி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா அடுத்து எனக்கு எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த சாம்பிராணி பத்தி ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போவுமே நான் வீடு க்ளீன் பண்ண உடனேயே இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இது இருந்தால் வீடே வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அதனால இதை நான் போட்டு வச்சுருவேன். உங்களுக்கு யார் யாருக்கு இந்த மாதிரி சாம்பிராணி பத்திலாம் பிடிக்குமோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். எனக்கு வந்து இது மாதிரி இருந்தால் தான் வீடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் வீடு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் ஃபுல் வீடியோ என் வீட்டை நான் வந்து உங்களுக்கு vlog நான் போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சமைச்சு நான் முடிச்சிட்டேன். சமைச்சு முடிச்சு நான் க்ளீனாக வச்சுட்டேன். இப்போ வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் சோறும் மட்டன் குருமா தான் செஞ்சுருக்கேன். நெய் சோறு சமைச்சு வச்சாச்சு, மட்டன் குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நெய் சோறு. இப்போ வந்து இதை வந்து மதியானம் வந்து இதான் லஞ்சுக்கு எங்களுக்கு இப்போது ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குருமா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த குருமாவும் கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இது பண்ணி சாப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.